கடகராசி என்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் இனிமையான மாதமாக அமையும். சில காலமாக வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததால் இந்த மாதம் நீங்கள் அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவீர்கள். உங்கள் வணிகம் வேகமாக முன்னேறும். வேலை செய்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இதனால் அதிக மன அழுத்தத்தை உணர்வீர்கள். இருப்பினும் நேர்மறையாக இருக்க வேண்டும். ஏனெனில் கடின உழைப்பின் சரியான முடிவுகளை விரைவில் பெறுவீர்கள். வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள். மாத இறுதியில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் எங்காவது வெளியே செல்லலாம். இருப்பினும் பயணத்தின் போது உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்காரகனான சந்திரன், தனக்காரகனான குரு அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு சமூகத்தில் தனி அந்தஸ்தும் மரியாதையும் செல்வாக்கும் இருக்கும். பிறக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மாதம் என்றே சொல்ல வேண்டும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். பணவரவை அதிகரிப்பார். பிள்ளைகளின் வழியில் நன்மைகளை அதிகரிப்பார். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவை நனவாக்குவார். திருமண வயதினருக்கு தகுதியான வரனை அமைத்து தருவார். உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பார். இதுவரை உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்வார். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் இரட்டிப்பாகும். பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைக்கு கட்டுப்படும். குடும்பத்தில் தம்பதியருக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் காரகனான சனி, மனக்காரகனான சந்திரன் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவுடன் திட்டமிட்டு செயல்படும் வேலைகளில் எப்போதும் வெற்றி உண்டாகும். பிறக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாகும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கிய சனி மாதத்தின் முதல் வாரத்தில் வக்கரமடைவதால் இதுவரை இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாய நிலை உண்டாகும். மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து தெளிவுடன் செயல்படுவீர்கள். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செயல்கள் யாவும் லாபமாகும். வருமானம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும். வியாபாரம் முன்னேற்றமடையும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பம் நிறைவேறும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். குருவின் பார்வை 3ஆம் இடத்திற்கு உண்டாவதால் லாபம் பல மடங்காகும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும். வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்விக்காரகன் புதன், சிந்தனைக்காரகன் சந்திரன் அம்சத்தில் பிறந்து கல்வி கேள்விகளை முதலிடம் வகிக்கும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் மாதமாக அமையும். மாதம் முழுவதும் உங்கள் லாபாதிபதியின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பை எல்லாம் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரையில் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். அந்தஸ்து உயரும். மழலை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பொருளாதார நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட வேண்டுதல்கள் நிறைவேறும்.